அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சரண்டர் டேட்டு எப்படி தெரிஞ்சுக்கிறது களஞ்சியம் ஆப்பு வழியாக அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். இதன் மூலமாக நம்ம ஐடி நம்ம பே பண்ணுறப்ப நம்மளுக்கு ஏதாவது இதனால் பாதிப்பு இருக்கா அப்படிங்கிற பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு எப்பயும் போல் நீங்கள் களஞ்சியம் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோம்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் இருக்க இன்ட்டு மார்க் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுன்னு இங்கே பாருங்கள், உங்கள் நேமோடு வந்திருக்கும். என்டர் த பின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் கொடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துன்னு டேட்டு, அதுக்கடுத்து மந்த்து, சரிங்களா? கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணிடுங்க. நீங்கள் லாகின் கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். இந்த இடத்துல பாருங்களேன், இஎஸ்ஆர்னு கொடுத்துருக்காங்களா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே பார்ட் 1 பார்ட் 2ன்னு கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு தேவையானது பார்ட் 1, அதை மட்டும் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே இப்போ பாருங்களேன், இப்போ இந்த இடத்துல பாருங்கள் டவுன்லோட் இஎஸ்ஆர்னு வந்திருக்கான். இதை போய் நீங்கள் டவுன்லோடுன்னு சொல்லி டச் பண்ணுங்கள். இப்போ டு யூ வாண்ட் டு யூ த ஓல்டர் காப்பி ஆர் டவுன்லோட் இட் அகெயின் கேட்குது. நான் ஏற்கனவே ஃபைல் டவுன்லோடு பண்ணதுனால திரும்ப கேட்குது. நான் இந்த இடத்துல டவுன்லோடுன்னு கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ எனக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு, சரிங்களா? டவுன்லோடு ஆன உடனே ஓப்பன் வித்துன்னு சொல்லி கீழே வரும் பார்த்துக்குங்க. அதில் பாருங்கள் WPS ஆஃபீஸ்ன்னு இருக்கா, அதில் போயிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃபைல் சேவ்டு டு ஃபோல்டர்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். பண்ணனால இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, உங்கள் மொபைல் ஃபோனில் ஃபைல் மேனேஜர் இல்லைன்னா ஃபைல் இருக்கும், அதில் போய் நம்ம ஓப்பன் பண்ணுவோம், சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஃபைல் மேனேஜர்னு இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். இல்லைன்னா ஃபைல்ஸுன்னு இருக்கும். டச் பண்ணாலே இந்த இடத்துல டவுன்லோட்ஸுன்னு இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் இங்கே பாருங்கள் இஎஸ்ஆர் பார்ட் 1 அப்படின்னு சொல்லி டவுன்லோட் ஆகிருக்கும், அதை டச் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி வந்திருக்கும். இப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டே போனீங்கன்னா கடைசியாக பாருங்கள் சரண்டர்னு சொல்லி வந்திருக்கும். இங்கே பாருங்கள் லீவ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் என்னது 2019 நான் ஜூலை நான் சரண்டர் போட்டுக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குது, ஏன் லீவு, சரிங்களா? அப்போ இந்த ஏன் லீவை நம்ம சரண்டர் பண்ணிக்கலாம் அந்த 2019 இப்போ இதை பார்த்து நம்ம டேட்டை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அந்த ஏற்கனவே நம்ம எப்போ நம்ம சரண்டர் கொடுத்தோம் அப்படிங்கிற நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ அந்த டேட்டை எடுத்தப்பறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சரண்டர் லீவ் போடுறதுனால நம்மளுக்கு ஐடியில் ஏதாவது எக்ஸ்ட்ரா நம்ம பே பண்ண வேண்டியது வருமா வராதா அப்படிங்கிற பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கால்குலேஷன் போட்டு பார்ப்போம். ஈட்டி விடுப்பு ஒப்படைக்கும் போது ஐடி வராமல் நம்ம என்னென்ன கவனிக்கணும் அப்படின்னா, ஒரு இடைநிலை ஆசிரியர் 61,700 அடிப்படை ஊதியம் வாங்குறாங்க அப்படின்னா 2025-26 கிராஸ் இன்கம் 12,28,638 வரக்கூடுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தொகைக்கு 12,76,000 வரைக்கும் வருமான வரி கிடையாது. அதே நேரத்தில் ஒரு ஆசிரியர் 1/10/2025 ஈட்டிய விடுப்பு
ஒப்படைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட இஎல் சரண்டர் அமௌண்ட்டு 50,343 ரூபா கிடைக்கும் பட்சத்தில் 2025-26 நிதியாண்டில் கிராஸ் இன்கம் 12,78,981 அதிகரிக்கும். இதை நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கிறணும். அப்போ ஐடி வந்து நம்ம கட்டுற மாதிரி வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு இடைக்கு 2 தடவை நீங்கள் வந்து கால்குலேஷன் போட்டு பாருங்கள். நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி நம்மளுக்கு ஐடி வருது, எது பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கணக்கு போட்டுக்கிட்டு பண்ணுங்கள். அப்போ நம்ம வாங்கின சம்பளத்துக்கு நம்ம வருமான வரி வந்து கணக்கீடு செஞ்சு பார்க்கணும். இப்போ 4 லட்சம் வரைக்கும் நில்லுன்னு கொடுத்துருக்காங்க. 4லேருந்து 8 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வந்து 20,000 வந்து 5% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே வந்து 8லேருந்து 12 லட்சம் அப்படின்னா 10%, 12 லட்சத்துக்கு மேலே அப்படின்னா உங்களுக்கு 15% வரும். இப்போ இந்த பேசிக் பே வச்சு நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா 60,597 ரூபா நம்மளுக்கு வந்து டாக்ஸ் வரும். ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம சரண்டர் போடாமல் இருந்ததுக்கப்போ நம்மளுக்கு வந்து என்ன வரும், அந்த பேசிக் பேக்கு நம்மளுக்கு வந்து டாக்ஸே வராது. அப்போ அந்த ஆசிரியர் வந்து இஎல் சரண்டர் விண்ணப்பிக்காமல் இருந்தால் ஐடி வராது. நம்ம சரண்டருக்கு அப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து ஐடி எவ்வளோ வரும் அப்படின்னா சரண்டர் தொகையை விட நம்ம கூடுதலாக தான் ஐடி கட்டுற மாதிரி வரும். இருந்தாலும் நீங்கள் வந்து கால்குலேஷன் போட்டு பார்த்துக்கோங்க. இதுக்காக நீங்கள் சரண்டர் போடாமல் இருக்காதீங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 1/10/2025 அன்னைக்கு 31/3/2026 முன்னதாக ஈட்டி விடுப்பு ஒப்படைப்பு செய்வதால் அந்த ஒப்படைப்பு தொகையை வருமான வரியாக செலுத்தும் நிலை ஏற்படலாம் என்பதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிறணும். முடிந்தவரை இந்த 25-26 நிதியாண்டில் ஈட்டி விடுப்பு ஒப்படைப்பு செய்யவிருப்பவர்கள் வருமான வரியை என்ன செய்யணும், வித் இஎல் சரண்டர், வித்தவுட் இஎல் சரண்டர் இருவேறாக பிரித்து நீங்கள் வந்து போட்டு கால்குலேஷன் போட்டு பாருங்கள். எது உங்களுக்கு கெயினாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்காக வந்து நம்ம சரண்டர் வந்து ஒப்படைப்பு செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுடைய கால்குலேஷனுக்கு எப்படி வருது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து பண்ணலாம். நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இங்கே வந்து கணக்கு போட்டிருக்கோம். மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு இடைக்கு 2 தடவை கால்குலேஷன் போட்டு பார்த்துட்டு சரண்டர் நம்மளுக்கு வந்து இந்த ஆண்டு நம்ம வந்து ஒப்படைப்பு செய்கிறது நல்லதா என்னங்கிறத நீங்கள் வந்து தெளிவுபடுத்திக்கிட்டு அப்புறம் நீங்கள் வந்து சரண்டர் போடுங்க. தேங்க்யூ.